ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ சாரசாவை தோக்கடிச்சதுல ஒரு ரெட் ஸ்டார் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிறைய பேரை தோக்கடிச்சிருப்பான். பட் அந்த ஸ்டார்லாம் கிடச்சிருக்குமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் காமிப்பாங்க. முடிஞ்ச லெவலுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லயர் லயர் சீசன் 1 எபிசோட் 4. ஹலோ பிரின்சிபல்ஸ் லைஃப் ஆக்ஸ் அப்படின்னு ஹேஜ்மே சொல்லவும் தந்திரமா இருக்கிறதுல ஒன்று தப்பில்லையன் பிரின்சிபல் சொல்கிறா. ஹெல்ப் பண்ணணுமான்னு ஹேஜ்மே கேட்கவும் உன்னோட மாஸ்டர் ஷினஹரா வந்ததுக்கப்புறமா 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அவன் எத்தனை ஸ்டார்னு சொல்லுன்னு கேட்கவும் 1 ஸ்டார் தான் அப்படின்னு சொல்கிறா. அதுதான் இல்லை, இப்போ அவன் ஒரு 2 ஸ்டார்னு ஈச்சினோசை சொல்லவும் அதே அப்படின்னு ஹேஜ்மே கேட்குறா. சாரசா சயாஞ்சியை தோக்கடிச்சு அவன் ரெட் ஸ்டாரை கலெக்ட் பண்ணியிருக்கான். 7 ஸ்டார்னு அவன் ஆல்ரெடி போய் சொல்லிட்டதுனால யாரை தோக்கடிச்சாலும் அவனால ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ண முடியாதுன்னா லாஸ்ட் மேட்ச்ல கோகசாக்கி கிட்ட ஸ்பெஷல் ஸ்டாரான இண்டிகோ ஸ்டார் இருந்தது. ஆர்டினரி ஸ்டார் இருக்கிற ஒருத்தங்க ஸ்பெஷல் ஸ்டார் இருக்கிற ஒருத்தங்களை ஜெயிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பெஷல் ஸ்டார் வந்துட்டு வின்னர் கிட்ட போகும். அதனால இப்ப இண்டிகோ ஸ்டாரும் உன்னோட மாஸ்டர் ஷினஹரா கிட்ட இருக்கு. இப்படியே யூனிக் ஸ்டார் இருக்கிற பிளேயர்ஸ் அவன் டிஃபீட் பண்ணா அன்பேரலல் ஆல் கலர் 7 ஸ்டாரா மாற முடியும். அண்ட் இந்த 2 கலர் ஸ்டாரையும் அவன் சொந்த முயற்சியில தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும் என் மாஸ்டரால இது முடியும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு ஹீஜ்மே கேட்கவும் அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இருந்த மார்க்கை விட அவன் திறமசாலி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது கரெக்ட் தான் போல. என்னோட கோல்காக நான் அவனை யூஸ் பண்ணிக்கிறேன், அவனோட கோல்காக அவன் என்ன யூஸ் பண்ணிக்கிறான். பட் எல்லா பிளானும் நம்ம நினைச்ச மாதிரி போகாது. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கவும் அவளையப்படாதீங்க, நான் எப்பவும் என் மாஸ்டர் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹேமிஜி சொல்றா. நம்ம ஹீரோ ரூம்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஹேமிஜி ஏதோ பேசிட்டு இருக்கா. என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஓகா அகாடமில இருந்து ரீசெண்டா தான் நான் அந்த ஆமே அகாடமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன் அப்படின்னு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நான் தான் புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கிளாஸ்க்கு தான் அவ டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா. ஆல் கேம்பஸ் எலிமினேஷன் பேட்டில் அடுத்த ஒரு வாரத்துக்கு நடக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயாராகிக்கோங்க. இந்த பேட்டில் தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க கிட்ட இருந்து ஸ்டார் எல்லாம் எடுக்க முடியாது. பட் ஆனா எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணி யார் டாப்ல வராங்களோ இன்னர் அகாடமி பேட்டில் அவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டாப் 5ல இருக்கிறவங்க ஏமே அகாடமியை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. நீ கஷ்டப்பட்டு இந்த சாக்லேட் வாங்கியிருக்க, நான் இதை சாப்பிடவான்னு கேட்கவும் சாப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். பாவி இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஹேமிஜி சொல்றா. மாஸ்டர் ஷினஹரா, இந்த எலிமினேஷன் பேட்டில் இது ஒரு யூனிக்கான சிச்சுவேஷன். பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணாங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆயிரும். அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஃபைட் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த ஒரு ஃபைட் முடிகிற வரைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸால உங்களுக்கு பேட்டில் ரெக்வஸ்ட்டை கொடுக்க முடியாது. அண்ட் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் ஃபைட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆயிருவீங்க. ஸ்டார்ஸ் அதையும் நீங்கள் இழக்க மாட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்குன்னு ஒரு பேரும் மரியாதையும் இருக்கு, அதை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு ஹேமிஜி சொல்றா. ஹே கேர்ஃபுல்லா அப்படின்னு காகியா மைக்ல சொல்றா. ஹலோ ஹீரோ டர்ன். புதுசாக ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. பாபு வா கியூட்டா இருக்கா, வா போனி டெயில் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு கியூட்டான பொண்ணு வந்து நிற்கிறான். பேசலையேன்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லவும் என் அழகுல வாயடிச்சு போயிட்டியா அப்படின்னு கேட்கறா. நான் தான் நோவா ஆக்கிசுக்கி, உன்னோட ஒரு சீனியர், நான் தேர்ட் இயர். நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஹீரோட்டா அப்படின்னு சொல்றா. நீ அந்த சாக்லேட் கார்னருக்காக ஃபைட் பண்ணியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்றா. அப்புறம் நீங்க 2 பேரும் கப்பல்ஸா அப்படின்னு கேட்கவும் யாரு நானும் ஹேமஜிமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இப்போதைக்கு எங்களுக்குள்ள அப்படியே எதுவும் இல்லைன்னு ஹேமஜி சொல்லவும் அப்படின்னா நான் இவனை எடுத்துக்கிட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கா. உடனே ஹேமஜி நம்ம ஹீரோ காலை கிள்றா. சரி உனக்கு என்னதான் வேணும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஆல் கேம்பஸ் எலிமினேஷன் எல்லாருமே அதிக ஸ்டார் இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் தான் அந்த இடத்துல இருக்கணும். பட் நீ என்ன விட ஸ்ட்ராங்னு சொல்லவும் அப்ப நீ என் கூட பேட்டில் பண்ண வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி எதுவும் இல்ல, சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி அப்புறம் பார்க்கலாம் ஹீரோட்டா அப்படின்னு சொல்லி நோவா அங்க இருந்து கிளம்புறா. நோவா ஆக்கிசுகி நிக் நேம் லிட்டில் டெவில். இங்க இருக்கிற 3 ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ்ல எவ்வளவு ஒருத்தி, அவகிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்னு ஹேமிஜி கேட்கறா. எதுக்கு கூப்பிட்டீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் கோகசாக்கியோட மேட்ச்ல ஹேமிஜி டைரக்டா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு. வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒருத்தங்க இன்னொரு அகாடமியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னா ஹேமிஜியை உன் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண. இன்னொரு அகாடமிக்கு ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல தெரியும்ல ஹெட் மிஸ்டர் சொல்லவும். சரி பதிலுக்கு நான் ஏதோ பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும் குயிக்கா புரிஞ்சுக்கிட்டே. சரி இப்போ இந்த அகாடமில 2 மிஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒரு வாரமா நம்ம ஸ்கூல் சர்வரை யாரோ ஹேக் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களோட மெயின் டார்கெட் 7 ஸ்டார் ஆன நீயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஓ எச்சரிக்கை பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டாவது ஒவ்வொரு அகாடமிக்கும் தனியான யூனிக் ஸ்டார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஹேமையோட யூனிக் கிரீன் ஸ்டார் அது திருடப்பட்டுருச்சு. இந்த எலிமினேஷன் பேட்டில் வின் பண்றவங்களுக்கு அதை தான் பிரைஸா கொடுக்கலாம்னு வச்சிருந்தோம். ஒரு அகாடமி கிட்ட இருந்து அதை திருடி இருக்காங்கன்னா அது நார்மல் விஷயம் இல்ல. அண்ட் அந்த யூனிக் கிரீன் ஸ்டார் இண்டிவிஜுவல் யூசர் கிட்ட இருக்கிறத பொறுத்து அதோட எபிலிட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம அகாடமியோ இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அகாடமி அதை எடுத்திருந்தாலும் சரி, நம்ம அகாடமி சர்வரை ஹேக் பண்ணவங்களும் இந்த கிரீன் ஸ்டாரை திருநவங்களும் ஒரே ஆள் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட டார்கெட் நீ தான். கண்டிப்பா எலிமினேஷன் பேட்டில் அவங்க கூட ஃபைட் பண்ணும்போது அந்த கிரீன் ஸ்டாரோட எபிலிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. சோ நீ முடிக்க வேண்டியது இப்போ மொத்தமா 3 மிஷன். ஒன்னு யார் இந்த கல்பிரேட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிரின்சிபல் ஹீச்சினோசே சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவையே தான் கழுகு மாதிரி டார்கெட் பண்றாங்க. ரெண்டாவது மிஸ் ஆன யூனிக் ஸ்டாரை நீ திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு ஹீச்சினோசே சொல்லியிருப்பா. இப்ப ஸ்கூல் பெல் அடிக்கவும் நம்ம ஹீரோவோ ஹீமஜியோ ஃபாஸ்டா ஓடிட்டாங்க. அண்ட் மூணாவது இந்த ஐலாண்ட்லயே நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரூவ் பண்ணி எல்லா மேட்ச்லயும் வின் பண்ற அப்படின்னு பிரின்சிபல் ஹீச்சினோசே சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ போன்ல ஜாமர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால ரெக்வஸ்ட் எதுவுமே அக்செப்ட் ஆகல. மத்தவங்க நம்ம லொகேஷனை பாக்குற எபிலிட்டியை மட்டும் இப்போதைக்கு டிசேபிள் பண்ண அதுவே பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேமிஜி சொல்றா. இப்படியே ஜாமரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு ரெக்வஸ்ட் எதையும் அக்செப்ட் பண்ணாம தப்பிச்சிட்டு இருக்கான். ஸ்கூல் பெல் அடிச்சு டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஓடலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆயிருக்கு. எப்படி ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோட கிளாஸ் பிரசிடென்ட் தான் நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு வழியா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டா. சரி நம்ம ஹீரோவும் இப்போ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பிரசிடென்ட்டும் ஃபைட் பண்றாங்க.
பண்றாங்க. நைட்டு நம்ம ஹீரோ டாம்க்கு போறான். என்ன மாஸ்டர் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கவும், வழக்கம் போல நான் தான் வின் பண்ணேன், பட் சும்மா சொல்லக்கூடாது, அவ பிரசிடென்டா இருக்கா, உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், லொகேஷன் பிளாக்கிங்கும் டிவைஸ் டைமிங்கும் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது, அதுவே பெஸ்ட் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நமக்கு ஹெல்ப் பண்ண கம்பெனியோட எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆள வர வச்சிருக்கேன் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. ஹேக்கர் காகியா இத்தனை நாள் போன்ல தான் பேசிட்டு இருப்பா, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அவளை நேர்ல பாக்குறான். டிஸ்ட்ரிக்ட் 17ல இருந்து உங்களுக்கு ஒரு கேக்கவா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா மாஸ்டர் பிரசிடென்ட் கூட விளையாண்டுட்டு இருந்தப்போ நீ கேக்க வாங்கிட்டு வந்திருக்கலான்னு கேட்கவும், லைன்ல இருக்கும்போது கூட நான் ஒர்க் பண்ணிட்டே தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. கம்பெனியோட உனக்கு கேக் முக்கியமா போச்சலான்னு கேட்கவும், எப்படியோ நம்ம தான் வின் பண்ணியாச்சுல, நம்ம வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த ஆ காட்டு ஆ அப்படின்னு காகியா சொல்லுவோம். மாஸ்டர் ஷினோஹரா முன்னாடியா அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. காகியா அவளை ரொம்ப டீஸ் பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒரு புது ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்றேன், ஹீரோடாக்கு வர சேலஞ்ச் எல்லாமே டைரக்டா ஹேமஜிக்கு அக்செப்ட் ஆயிரும். ஹீரோட்டோட சேலஞ்ச் ஃபுல்லா இனிமே ஹேமஜி தான் அக்செப்ட் பண்ண போறா. சோ இது மூலமா உனக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுக்காக எல்லாரையும் நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு ஹேமஜி சொல்றா. அதே மாதிரியே நம்ம ஹீரோக்கு வர சேலஞ்ச் அவ அக்செப்ட் பண்ணி வின்னும் பண்றா. நம்ம ஹீரோ யார்கிட்டயோ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு தனியா ஓடிட்டு இருக்கான். ஐயோ ஷினோஹரா பெரிய பிரச்சனை, லொகேஷனை யாரோ ரிவீல் பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ஒன்னு நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க, எப்படி அது நடந்ததுன்னு தெரியல, சீக்கிரம் அங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி காகியா சொல்றா. திடீர்னு ஆக்குசுக்கி அங்க வரவும், லொகேஷன் எனக்கு இவ்வளவு நேரம் காட்டவே இல்லையே, திடீர்னு எப்படி வந்தா அப்படின்னு காகியா யோசிக்கிறா. மாஸ்டர் சீக்கிரம் அங்க இருந்து போயாகணும் அப்படின்னு ஹேமிஜி சொல்லவும், இவ்வளவு கியூட்டான பொண்ணு மேல வந்து மோதிட்டேப்பா அப்படின்னு சொல்லி ஆக்கிசுக்கி நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சுக்கிறா. நோவா என்ன போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தான் ஏன் மேல படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பா சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பா கேட்கவும், ஹேமிஜி டக்கு நீ என்ன சேலஞ்ச் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். ஹேமிஜியா அதே மாதிரி பண்றா. சோ இப்போ மத்த எந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் நம்ம ஹீரோவை சேலஞ்ச் பண்ண முடியாது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருந்து போயிருந்தாங்க. அந்த வேலை முடிஞ்சது அப்புறம் பார்க்கலாம் ஆக்கிசுக்கி கிளம்புவோம். ஹே எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு சாதாரண கியூட்டான கேர்ள், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடிடுதா. அவ என்ன சேலஞ்ச் பண்ணல, பட் எதுக்காக அவ அதை எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹேமிஜி நம்ம ஹீரோக்காக கட்லெட்டை ரெடி பண்ணிருக்கா. பாவ் சூப்பர் நம்ம ஹீரோ பாக்குறான். சரி நீ உங்க சாப்பிடலான்னு போகும்போது, அச்சோ கட்லெட் சாஸ் இல்லையே அப்படின்னு வா சொல்லவும், நார்மல் சாஸை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். கட்லெட்க்கு கட்லெட் சாஸ் தான் வேணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹேமிஜி சொல்றா. நான் வேணா போயிட்டு வருவான் நம்ம ஹீரோ கேட்கவும், வேணாம் மாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வா போறா. 7 மணிக்கு வெளியே போன ஹேமிஜி 8 மணி ஆகியும் திரும்ப வரல. அவகிட்ட இருந்து கால் வருவோம். ஹேமிஜி என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா. உன்னோட மைண்ட் இப்ப என் கிட்டதான் இருக்கான்னு ஆக்கிசுக்கி சொல்லவும், அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ உனக்கு அவ மேல அவ்வளவு ஆக்கறா இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகல வேணா நீ அவகிட்டயே பேச நோவா போனை கொடுக்கவும், மாஸ்டர் நான் ஓகே தான் சொல்லவும், அவ உன்னை ஏதாச்சும் மறட்டுறாளா நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி நான் இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது, நான் உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கேன், நம்ம 2 பேரும் 24 ஹவர்ஸ்க்குள்ள கேம் விளையாடணும் ஞாபகம் இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசணும், நான் இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பட் நாளைக்கு என்னால கேம்ல தோத்து போக முடியாது அப்படின்னு ஹேமஜி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இத்தனை நாளா கம்பெனியும் ஹேமஜியும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால நம்ம ஹீரோ ஈஸியா வின் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போ ஹேமஜியை கடத்தி நோவா வந்து எதனாலயோ மிரட்டி இருக்கா. அண்ட் இப்போ நம்ம ஹீரோ கூட டேரக்டா ஹேமஜி ஃபைட் பண்ண போறா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.